அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை இல்லாதே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே ஐயோ உனசைவே உயிரை குடிக்காதே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை இல்லாதே இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொல்லாதே. அவதான் இன்னும் பாத்ரூம்ல இருந்தே வரலையே, போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ எடுக்காண்டான்னு சொன்னா உடையத்துல நம்ம எடுத்து பேசுவோம். என்ன போன் எடுக்க வர போச்சுல பார்த்து கட் ஆயிட்டு, சரி இருக்கட்டும், அவளே வந்து பேசட்டும், நம்ம கொஞ்ச நேரம் போய் படுப்போம். என்ன திரும்பவும் போன் அடிக்கி, எடுக்குமா? ஏ சந்தியா, நீ எடுக்கியா இல்ல நான் எடுத்து பேசட்டா? ஐயோ ரவி போனா தான் இருக்கும். நீ எடுக்காத இருந்தா நான் வரேன். வச்சுக்கிட்டே இருக்கு, அவ வர பாடில்ல. ஏன்னா அவளுக்கு யார் அப்படி முக்கியமா போன் பண்ண போறா? எதுவும் டம்மி போனா தான் இருக்கும், நம்மளே போய் பேசுவோம். உனக்கு அறிவு இல்லையா? அடுத்தவங்க போனை எடுக்க கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? வந்து எடுக்காதன்னு உன்ட்டு சொல்லிட்டு போனேன்ல, நீ ஏன் திரும்பி எடுத்தா? ஏன் இப்ப எடுத்தா என்ன? உனக்கு என்ன கலெக்டரா போன் பண்ண போறாரு? உன் ஃப்ரெண்ட் தான போன் பண்ணுவாங்க. எடுத்து பேசினா நான் இப்ப என்ன பேசினதுக்கு இவ்ளோ கோவப்படுறா? என்ன அதுல உனக்கு என்ன முக்கியமான போன் வந்துச்சா இல்ல வேற யாரும் போன் பண்ணாவளா? இல்ல போ, நான் போனை எடுக்கறோம். ஏன் போன் எடுக்கிறதுக்கு நீ யாரு? ஏ கிறுக்கி, என்னையே யாருன்னு கேட்க? நான் ஒரு தங்கச்சி பார்த்தா யாருன்னு கேட்கறது? எம்மாடி ஒரு போனை தொட்டதுக்கு அந்த வார்த்தை சொல்றா? என்ன யாரோன்னு கேட்கால? நம்ம ரெண்டு அக்கா தங்கச்சி இல்லையா? எம்மா அங்க வா, இவன் என்ன வார்த்தை கேட்க பாரு, வந்து கேளு. வேற அம்மா ஆட்டுக்குடின்னு கத்திக்கிட்டு கிடப்பா. நான் போய் பெட்ல உட்கார போறேன். நோரு எம்மாடி, இவளுக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டாளுங்க போல இருக்கு. வந்த உடனே என்ன உள்ள பாம்பு கும்பு வந்துட்டு இந்த கத்துறிய? ஏன் ஜோனி உயிர் போற மாதிரி கத்துனா என்னாச்சு? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்தோன்னு அடிபிடி சண்டை ஆரம்பிச்சிட்டீல? இல்லம்மா, அவள் போன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ பாத்ரூம்ல இருந்தா. சரி, அவளுக்கு அவ ஃப்ரெண்டு தானே அடிப்பா, ரொம்ப நேரம் அடிச்சிட்டு கிடக்கான்னு அட்டன் பண்ண போனா. அவ வேகமா ஓடி வந்து என்ன வெளிய கீழே தள்ளி விட்டுட்டாமான, பொத்துன்னு விழுந்துட்டேன். எனக்கு தூக்க விடல. அவவே உட்கார்ந்து செல்லு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. உள்ள போனா நான் அட்டன் பண்ண மாட்டேனா? நான் என்ன லண்டனுக்கா போயிட்டேன்? நான் பாத்ரூம்குள்ள தானே இருந்தேன். இதோ வந்து அட்டன் பண்ண மாட்டேனா? இவையா அதை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கா? இல்லம்மா, ஏதாவது ஒரு முக்கியமான போனுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? சரி, அர்ஜென்ட்டுக்கு யாராச்சும் அடிச்சாங்கன்னா சரி சொல்லுவோமேன்னு தான் ஒரு இதுல போய் எடுத்தம்மா. அதுக்கு இவ வர்ற வரத்து தாங்க முடியல. இப்படியே இவளை விடாதங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. இப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஒரு நாள் கொன்னுருவான்னு நினைக்கேன். என்னம்மா கொலகாரியாம்மா? நான் ஊர்ல என்ன எல்லாத்தையும் கொண்டுட்டாலே? இவ சொல்றத பாத்தீங்களாம்மா? பின்ன கோவம் வராம என்ன வரும்? இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கொலகாரி ஆயிருவேன். நான் உடம்புக்கு முடியாம இருக்கிறதுனே வந்து அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசை செய்வோன்னு கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை போட்டு என்ன கூட கொஞ்சம் முடியாம ஆயிக்கிறிய போல இருக்கு. வந்து சாப்பிடுனா சாப்பிடுங்க, இல்லாட்டி சும்மா படுத்து தூங்குங்க. என்ன தொல்லை பண்ணாதுங்க. இவதாம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு வேணா ரெண்டு பேரும் வாங்க, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மல்லு கட்டு வேணா கட்டிட்டு கிடங்க உங்க அப்பா இருந்தட்டையும். நான் போய் சாப்பிட்டுட்டு படுக்க போறேன், நீங்க என்னன்னு போங்க. மாதிரி எனக்குலாம் செம பசி, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். கண்டதெல்லாம் நினைச்சு நான் சாப்பிடாம கிடக்க மாட்டேமா. ஏம்மா எனக்கு சாப்பாடு வேணும், நான் வர்றேன். எப்பாடி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்ச. இந்த ரகு கிற்கனுக்கு எத்தனை வாட்டை சொல்றது, வீட்டில் இருக்கும்போது பண்ணாத, நான் பண்ண மட்டும் அட்டன் பண்ணுன்னு. இந்த சோனியா பார்த்துருந்தா என்ன ஆகுறது? அம்மாட்ட மட்டும் மாட்டேன்னா நான் இப்போ சட்னி அரைப்பேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபோன் அடித்து பேசணும். அவன் பாவம் வெயிட் பண்ணிக்கிட்டு கிடப்பான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கும் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. சாரி மேடம், நீங்க கீழே உள்ள போனீங்க, அதனாலதான் தூக்குனேன். தப்பா நினைச்சுக்கிடாதாங்க. பரவாயில்ல சந்தோஷ், நீ என் ஹெல்ப் தானே பண்ண, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல ஒன்று. ஜெசிகா, நான் அப்பவே கேட்டேன்ல, எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டியான்னு பாரு. இப்போ மேலே மேட்டு தட்டி தான் விழுந்தாங்க. இப்போ பாரு, அடுத்தது கோவம் பார்க்க தான் திரும்பும். ஆமா பிங்கி, மேடம் என்னதான் பார்க்காங்க, எல்லாரும் முன்னுக்கு என்ன திட்டதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன் பிங்கி. ஏ ஜெசிகா. சொல்லுங்க மேடம். ஏ ஜெசிகா, நான் ஒன்று என்ன சொன்னேன், நான் மீட்டிங் காலை பர்ஃபெக்டாக நல்லா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு உன்கிட்ட 2 தடவை கேட்டேன். இல்லை நீ என்ன சொன்ன, எல்லாம் ஓகே மேடம் சொன்னா. ஆனால் பாரு, இப்போ மேட்டு தட்டி தான் நான் கீழே விழுந்தேன். இதே இது அந்த இடத்துல சார் விழுந்திருந்தா என்ன ஆகுறது? இந்த பாரு ஜெசிகா, இதுதான் உனக்கு லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டு. என்ன இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது. பண்ணுன்னு வச்சுக்க, நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் வேற மாதிரி டீல் பண்ணிடுவேன். சாரி மேடம், நான் என்ன இப்படி பண்ண மாட்டேன் மேடம். மேடம், யாராச்சும் தெரிஞ்சு பண்ணுவாங்களா தப்பு? தெரியாம தான் ஜெசிகா பண்ணது. அந்த மேட்டை அவங்களா எடுத்து தூக்கி விட்டாங்க, அதான் எப்படியோ தூக்கி இருக்கு, அதில் உங்க கால் பட்டுட்டு மேடம். அதுக்கு ஜெசிகா என்ன பண்ணுவாங்க? அவங்கள நீங்க இந்த திட்டுறீங்க எல்லாரும் முன்னிக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேடம். அவங்கள எல்லாரும் முன்னிக்கும் திட்டாதுங்க, தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, அவங்க அதை தவற புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி சந்தோஷ், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. தேங்க்ஸ் சந்தோஷ், நேரத்துக்கிட்ட எனக்காக பேசுனதுக்கு. என்ன ஜெசிகா, உனக்கு அசோக் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா சந்தோஷ் சப்போர்ட் பண்ணுறா. என்ன ரூட் வேற மாதிரி போகுது, என்ன நடக்குது ஜெசிகா? சந்தோஷ் தான் பண்ணியிருக்கா, என்ன கதை மாறுது? போடி, நானே சந்தோஷ் முன்னுக்கு அசிங்கப்பட்டுட்டேன்னு கேவலமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவா வேற இந்த நேரத்துல. நான் போறேன் என் கேபினுக்கு. ஏ ஜெசிகா, ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். வந்தேன்னா வாயை உடைச்சிருவேன், பேசாம நின்று. நான் கடும் கோவத்துல போய்கிட்டு இருக்கேன். ஏ பிங்கி, நான் என்ன சொல்லிட்டேன்? அவ இவ்வளவு கோவத்துல முறுக்கிக்கிட்டு போறா. நான் அப்படி ஒன்றும் தப்பா சொல்லல பிங்கி. இல்லடா, அவ யார் மேலேயே இருக்கிற கோவத்தை உன் மேலே காட்டிட்டு போறா, வேற ஒன்றும் இல்லை. நான் போறேன்டா. நான் நின்று அவளும் திட்டுவா, நானும் போறேன்டா. என்ன சந்தோஷ், இன்னைக்கு நல்லா பேசி மேடத்தை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போல இருக்கு. இல்லையே, நான் நார்மலா தானேடா பேசுனேன். அப்படி ஒன்றும் நான் ஸ்பெஷலா பேசுன மாதிரி எனக்கு தெரியலையே. போடா, நாங்க பார்த்தோமோ என்ன தெரியல, ஆனா லேடிஸ் ஃபுல்லா உன்னதான் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மீட்டிங் ஃபுல்லா. நான் நோட் பண்ணிக்கிட்டே தான்டா இருந்தேன். போடா, நீ அப்போ மீட்டிங்கை கவனிக்கல போல இருக்கு. லேடிஸை ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கதே உனக்கு வேலையா போச்சு போல இருக்கு. என்ன ஏய் சந்தோஷ், நீ வாழை மீனை தான் பிடிப்பான்னு நினைச்சேன், ஆனா நீ திமிங்கல மீனே பிடிச்சிருவா போல இருக்கு சீக்கிரம். எனக்கு அப்படிதான் தோணுதுடா. ஏன்டா, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அப்படி ஒன்றும் எனக்கு எதுவும் தோணலையே. ஏய், நீ சீக்கிரத்துல மேடத்தை கவர் பண்ணிடுவான்னு நான் நினைக்கேன். இந்த பாருடா, நீயே தப்பா எதுவும் கனெக்ட் பண்ணிட்டு தப்பு தப்பா பேசக்கூடாது. எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் கிளம்புறேன். ஏ சந்தோஷ், வா, லேட் ஆகுது, வீட்டுக்கு கிளம்புவோம். எதையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காத. நான் கிளம்புறேன் அசோக், நீயும் கிளம்பு. இவனை இப்படியே விட்டா இவன் சரிப்பட மாட்டான் போல. இவனெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும். அசோக், நான் யாருன்னு காட்டுனேன், என்ன கூட கூப்பிடாத ஜெசிகா, சந்தோஷ் சந்தோஷ்னு கூப்பிடுறா. இப்படியே போச்சுன்னா நம்மளோட மரியாதை என்ன ஆகுறது? ஏய் சந்தோஷ், இனிமே இந்த அசோக்னா யாருன்னு நீ பாப்ப. இங்க வா, வந்து உன் பொண்டாட்டி செஞ்சிருக்க வேலையை பாருல, இங்க வாடா. ஐயோ, அம்மா அலறத பார்த்தா சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணி வச்சுட்டு போயிட்டா போல இருக்க. இவ பண்ற தப்புக்கு நம்ம தான் எப்பப்பவும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ கேப்போம் என்னதான் பண்ணணும். ஏ வர்க்கீஸ், வாரியா இல்ல சட்டியை போட்டு உடைக்கட்டா? இந்த அங்கதாம்மா வாரேன். என்னம்மா மீன் சட்டியோட நிக்கிய, குழம்பு வைக்க போறீங்களா? ஆமாப்பா, நான் குழம்பு வச்சு உங்களுக்கு கொட்டுறேன், நீயும் உன் பொண்டாட்டியை உட்காந்து தின்னுங்க. என்னம்மா கோவத்திலே இருக்கியே? என்னம்மா, என்ன நடந்துச்சு? இங்க வாப்பா, நீ நல்லா கேளு. உன் பொண்டாட்டிய மத்தியானம் மீன் வாங்கி கொடுத்துட்டு குழம்பு போய் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ மணி எத்தனை? வந்து மீனை பார்த்தா குழம்ப காணும். பிரிட்ஜை திறந்து பார்த்தா மீன் அப்படியே இருக்கு. உன் பொண்டாட்டி என்னதான் நினைச்சு தலையிறா? அவ எங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கலாம், வெளியே போயிட்டாளா? ஆளை காணும். என்னது குழம்பு வைக்கலையாம்மா? நான் வரமுச்சுலேயே அவள் வீட்டில் இல்லைம்மா. நான் கூப்பிட்டே அவள் குரலே இல்லை.
சரி நம்ம ரூம்ல போய் ப்ரெஸ்அப் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவளை கவனிக்கலம்மா. இந்தாப்பா நைட்டு டிஃபன் ஆளுக்கு ஒரு மீன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்தாலும் படுத்து தூங்குவோம். நமக்கு அதே நைட்டு டிஃபனா போயிடும். சரியா? நீங்க கோவப்படாதங்கம்மா, சின்ன பொண்ணு வரட்டும். அவளை இன்னைக்கு 2ல் 1 பார்த்து குழம்பு வைக்க சொல்றேன். குழம்பு வச்சுட்டு தான் அவள் எத்தனை மணி நேரம் தூங்கணும். அவள் இன்னைக்கு வரட்டும். ஐயையோ, மீன் குழம்பு வைக்காததை நம்ம புருஷங்காரங்கிட்ட சொல்லி கிளவி மாட்டி விட்டுட்டால. இவன் வேற காட்டு கத்து கத்துவானா. 2ம் சேர்ந்து நம்மளை இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உள்ள போனா சக்க புடி புடிஞ்சிருவாங்க. இதுல இருந்து தப்பிக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா பண்ணணுமே. என்ன ஐடியா பண்ணலாம்? இந்த பார் வர்க்கீஸ், நீ அவ வந்தனா அவ மூஞ்ச பார்த்து அந்தால மயங்கி கீழே விழுந்துட கூடாது. டெரரா இருந்தாதான் அவ கொஞ்சம் பயப்படுவா. நீ கொஞ்சம் எப்பவும் கொஞ்சம் வீராமா இரு. சும்மா பொம்பளை மாதிரி அவட்ட பயந்துட்டு அலையாத. இதுதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாருங்கம்மா, என் வீரத்தை நீங்க பார்த்து நீங்களே மெய் மறந்து மயங்கிருவிய. அந்த அளவுக்கு அவட்ட நான் எப்படி பேசுறேன்னு பாருங்களாம். ஆமா, என்கிட்டலாம் நல்ல வியாக்கியானமா தான் பேசுவா. பொண்டாட்டியை கண்டோன்னதான் அப்படியே பம்மிக்கிட்டு அலைவா. எப்படி பேசுறா நான் பார்க்க தானே போறேன். இவன் அமைதியா இருந்தாவோட இந்த மாமியா கிளவி அவனை சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்கு. ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போனா நம்ம தலைமுடியெல்லாம் ஆஞ்சி எடுத்துருவாவ. நம்ம ஆயுதத்தை எடுத்து ஐடியாவை வீச வேண்டியதா. ஐயோ, என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க என்ன இவா வெளியே இருந்து வரும்போது ஒப்பாரி வச்சுட்டு வரா? ஏதோ ஒரு ஐடியா போட்டுட்டா போல இருக்க. என்ன சின்ன பொண்ணு அழுதுட்டு வர? சின்ன பொண்ணு என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே வரா? ஆமா, எங்க போனா என்ன பண்ணுனா இப்படி அழுதுகிட்டு வரா? என்ன நடந்துச்சு சொல்லு. ஐயோ, என்னங்க, நான் மத்தியானம் குழம்பு வைக்கணும்னு நினைச்சு குழம்பு வைக்க போனேன்னா அப்போ பார்த்து நம்ம ராணி அக்கா இருக்காவில்ல, ராணி அக்காவுக்கு என்னாச்சு? இழுத்துக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா சொல்லு. நம்ம ராணி அக்காவுக்கு ரொம்ப முடியாம போச்சாங்க. எல்லாரும் ஓடுனாங்க. அந்த ஆளை தான் என்னன்னு கேட்டேன். இப்படி ராணி அக்காவுக்கு முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஆளை தான் நான் ஓடுனேங்க. ஓடிட்டு இப்போந்தாங்க அவங்கள பார்த்துட்டு வரேன். எனக்கு அதுதாங்க ஒரே கவலையா இருக்கு. ஐயோ, சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. ஐயோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ராணி அக்காவுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அழாத சின்ன பொண்ணு. எம்மாடி, ஏதோ ஒரு ஐடியாவை எடுத்து விட்டுட்டாலே. இந்த கிருக்கேன் அது தெரியாம போய் எப்படி பேசிட்டு கிடக்காம பாரு. அவளை கண்டோன்னு அப்படியே சரணடைஞ்சிருதா அவகிட்ட. எத்தனை தடவை அப்படி பேசாத, கொஞ்சம் டெரரா இருந்துனா கேட்கானா அவன் மூஞ்ச பார்த்தானே அப்படியே மயங்கிருந்தான். எம்மா, இவன் திருத்தவே முடியாது போல இருக்கு. என்னங்க, எனக்கு அதை நினைச்சு படபடன்னு வருதுங்க. ஒரு மாதிரி தலைலாம் சுட்டுதுங்க. எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுங்க. நான் என்ன பண்றது? ஐயோ, வா சின்ன பொண்ணு, வந்து பெட்ல படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு சின்ன பொண்ணு. வா உள்ள வா. ஐயோ, மீன்லாம் அப்படியே இருக்குங்க. குழம்பு வைக்கணுங்க. நீங்க சாப்பிடணும், அத்தை சாப்பிடணும், புள்ள சாப்பிடணும். குழம்பு வைக்காம எப்படிங்க தூங்குறது? எனக்கு மனசே வராதுங்க. நீங்க சாப்பிடாட்டி நான் குழம்பு வச்சுட்டு வந்து படுக்கட்டா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ வந்து ரெஸ்ட் எடு. அம்மா குழம்பு வச்சுக்கிடுவாவ. நீ எதைய பத்தி நினைக்காம கொஞ்சம் படு. அப்பதான் உனக்கு உடம்பு நல்லா இருக்கும். வா பெட்ரூமுக்கு வா. ஏம்மா, சின்ன பொண்ணுக்கு ரொம்ப முடியலம்மா, அவ தூங்கட்டும் கொஞ்ச நேரம். நீங்க அந்த மீன் குழம்பு வச்சிருங்கம்மா, நான் அவளை போய் கொஞ்சம் படுக்க வைக்கிறேன். எம்மாடி, அவ வந்தா ஏதோ ஒரு பிளான் பண்ணுனா, அதுக்கேத்தால இவன் சொன்னா அவனும் அதுக்கேத்தால தாழ்றா தட்டிட்டு அவ பின்னாடியே போய் படுக்க வைக்க போயிட்டானே. மீனை என் தலையில கட்டியாச்சா? இவன் நான் தான் குழம்பு வச்சு ஆகணுமா? அவ பிளான் பண்ண அதுபடி நடந்துருதாம்மா. இவளை வச்சுக்கிட்டுலாம் எப்படிதான் காலத்தை ஓட்ட போறதோ தெரியல. இவெல்லாம் பொம்பளையா? சின்ன பொண்ணு, படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன். நீ கொஞ்சம் தூங்கு. சரிங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்க. நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்குங்க. எப்படி மாமியா கிளவி என்னையா கொத்து விட போனதா என் புரியங்கிட்ட? எப்படி மாட்டுனா பத்தியா? நீயே குழம்பு வைக்கிற அளவுக்கு நான் எப்படி கோத்து விட்டேன்? என்னையா நீ கவுக்கலான்னு பார்க்கா? ஆளும் மேனியா மினிக்கு மாதிரி மினிக்கிட்ட அலையிறா. போய் குழம்ப வை.
நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எந்திரிச்சு சாப்பிட வாரேன். நீ சம இந்த மாதிரி சந்தியா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுத்து தூங்க போறேன். செல்லெல்லாம் சவுண்டா வச்சு கேட்காத, அமைதியா கேட்கணும் கேளு, இல்லாட்டி படுத்து தூங்கு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. ஓமா போய் படுமா, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறான்? நான் என் வேலையை தானே பார்க்க போறேன். போய் படு. என்ன சோனி தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரி, நம்ம ரகுக்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ சந்தியா, அப்போ பண்ணதுக்கு இப்பதான் ரிப்ளை வருது போல இருக்கு. நான் உட என்ன மறந்து தூங்கிடுவான்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ரிப்ளை பண்றியே. ஏ ரகு, நீ போன் அடிக்க மிஸ்ல அதை இங்க சோனி எடுக்க வந்துட்டாடா. ஜஸ்ட் மிஸ்ல தான்டா தப்பிச்சேன். எடுத்திருந்தா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். இப்போ என்னை கிழிச்சு தொங்க விட்டுருப்பா வீட்டுல. ஹலோ சந்தியா, சாரி லூசு, நீ மாட்டிருப்பியோ, நீ தனியா இருப்பான்னு நினைச்சுதான் நான் ஃபோன் பண்ணேன். உன் தங்கச்சி கூட இருப்பான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ ஏதாச்சும் ஒரு சிக்னல் எதுவும் தந்திருக்கணும், இல்லாட்டி தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, சாரி. இந்த பாரு ரகு, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீ எனக்கு கால் பண்ணாத, நான் ஃப்ரீயா ஆன பிறகு உனக்கு கால் பண்றேன், அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ என்ன அவசரம் கொடுக்க மாதிரி எனக்கு ஃபோன் பண்றா? இப்படி பண்ணாதன்னு பல தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டுக்கா. எப்போ என்ன மாட்டி விடுவே எனக்கு தெரிய மாட்டுக்கு. ஏ லூசு சந்தியா, சரி போமோச்சுல பாம்போல போனிய பயந்து. சரி எப்படி இருக்கியா? நான் பரவாயில்லையா இப்போன்னு ஆறுதலா ஏதோ 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா, நீ என்னன்னா என் மேல காட்டுன்னு காட்டுறா கோவத்தை. போ சந்தியா, ஒரு ஆறுதல் கூட ஃபோன் பண்ண விட மாட்டுக்கா. எப்பந்தான் உனக்கு ஃபோன் பண்றதுன்னா? இந்த பாரு ரகு, நீ வீட்டுக்குலாம் எனக்கு ஃபோன் அடிக்காத. எதுனாலுமே நம்ம காலேஜில் பேசிக்கிடலாம். இந்த 2 வருஷம் எப்படி மெயின்டைன் பண்ணோமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம், வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சவொடனே தெரிஞ்சவொட பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும். அதுக்கு தட்டி கொஞ்சம் அமைதியாக இரு ரகு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சோனியா நினச்சா. சரிம்மா, நான் இருமை வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணலை. காலேஜ்லேயே நம்ம எப்பவும் மாதிரி பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் பயந்துலாம் என்கிட்ட பேசாண்டா. சரி, குட் நைட் சந்தியா, நான் வைக்கிறேன், பாய். சரி, கோவப்படாத ரகு, காலையில் பார்க்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஸ்வீட் ட்ரீம்லாம் வருது, இதே நேரில் பார்க்க போல அந்த ஸ்வீட் ட்ரீம்லாம் வராது. உனக்கு தனியாக இருந்தால் தான் அந்த ஸ்வீட் ட்ரீம்லாம் வருமோ? போடா, நான் ஃபோனை வைக்கிறேன், நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. குட் நைட். நீ எப்போ வந்த பேபி? யாரும் அங்கே ரகுவை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. ஒரு நம்ம பேசினதை கேட்டிருப்பாங்களோ? ஐயோ தெரியலையே, நாளைக்கு ரகுகிட்ட கேட்டால் தான் தெரியும். நாளைக்கு போன உடனே வேலையை அதை கேட்கணும். இப்போ சோனி நம்ம பேசினதை கேட்டாலும் கேட்டிருப்பாளோ? ஒரு டவுட்டுக்கு கூப்பிட்டு பார்ப்போம். ஏ சோனி எந்திரி. மாடி, நல்ல வேலை, நல்ல தூக்கத்தில் இருக்கா. நம்மளும் ஒன்றும் தெரியாமல் நைஸாக படுத்து தூங்கிடுவோம். சோனி, நான் யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க? நான் தான் யோசனையே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதில் என்ன முடிவு நான் எடுக்கிறது? நான் எதுக்கு முடிவு எடுக்கணும்னா அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். திருப்பி முடிவை கைட்டு தரீங்க. அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போற மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. நீங்க என்னைக்கு ஓகே சொல்றீங்களோ அது வரை நான் உங்க பின்னாடி நான் சம்மதம் கேட்டுக்கிட்டே தான் அலைவேன். நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் எனக்கு. பாருங்க, யாரையுமே கட்டாயப்படுத்திலாம் சம்மதத்தை கேட்க முடியாது, சம்மதமும் சொல்ல முடியாது. திரும்பி நீங்க வந்தா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்க்கணும். இந்த பாருங்க ப்ரோ, நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலையில ஜாப்ல போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும். அதுக்கு முன்னாடிலாம் நான் யோசிக்கிற ஐடியாவே இல்லை. நீங்க இப்படி என் பின்னாடி அலைஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த பாருங்க சோனி, நீங்க உங்க லட்சியத்தை அடையிறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. நீங்க உங்க லட்சியத்தை அடைஞ்ச வரை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கு நான் ஒரு இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைச்சு இது தப்பெல்லாம் நினைக்காண்டாம். இந்த பாருங்க ப்ரோ, நீங்க எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் வேஸ்ட் தான். நான் உங்களுக்கு ஓகே சொல்ல போறதே இல்லை. நான் வேற ஒரு நோக்கில் போய்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க வாழ்க்கை நோக்குக்கு போங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்றது வேஸ்ட். நான் கிளம்புறேன். சோனி, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க எனக்கு வேணும். நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதுங்க சோனி. ஐயோ, இது கனவா? நான் கூட நேர்ல நடந்த மாதிரியே இருக்கேன். நீ சாக்காவிட்டேன் ஒரு நிமிஷத்துல. எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய கெட்ட கனவு வருது? எதுக்கு அந்த கிறுக்கு நம்ம கனவுல வாரான்? நம்ம அவனை நினைக்கவோட இல்லையே, அப்புறம் எதுக்கு அவன் கனவுல வாரான்? ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியலையே. அம்மா, கனவுல வந்ததுக்கே எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு, படபடன்னு வருது. இது நேர்ல நடந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் யோசிக்க கூட முடியலையே.
இப்படி ஒரு கெட்ட கனவு இந்த நேரத்துல எதுக்கு வருது? இனி ஒரு நாள் அவனை நம்ம பார்க்கவே கூடாது. அவன் இருக்கிற திசை நேரையவே திரும்பி பார்க்க கூடாது. கனவு வந்ததே இவ்வளவு பயனா, நேர்ல பார்த்தானே இவ்வளவு பிரச்சனை ஆகும். அம்மா மணி ஒன்னாவிட்டா. கடவுளே எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. எந்த கெட்ட கனவுகளும் எனக்கு வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கிடுங்க சாமி. சோனியா, உங்களை போட்டோவில் பார்க்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, நேரில் இதோட ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மணி என்ன ஒன்னாயிட்டா? ஐயோ, உங்களை பார்க்க பார்க்க நேரம் போறதே தெரிய மாட்டுக்கு. குட் நைட் சோனியா.